செய்தியாளர் சுப்பிரமணியன் தற்போது சமந்தாவின் இல்லத்தில் இருக்கிறார். நடிகை சமந்தாவின் வீட்டிலும் தற்போது வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் பேசலாம். சுப்பிரமணியன், அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? தற்போது சமந்தாவுடைய வீட்டில் எதற்காக சோதனை நடக்கிறது? நடிகை சமந்தா வீடு பல்லாவரத்தில் உள்ள சரஸ்வதி தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்திருக்கிறார். அவரது தந்தை ஜோசப் பிரபு இந்த வீட்டில் தற்போது வசித்து வருகிறார். இன்று காலை சரியாக 8 மணி அளவில் இந்த வீட்டிற்கு 5க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைக்காக வந்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக அவர் தந்தையிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு அவருடைய லாக்கர், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கர் மற்றும் வங்கி பாஸ் புத்தகங்கள் மற்றும் செக் புக் என பல்வேறு ஆவணங்கள் குறித்து தற்போது சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே இந்த வருமான வரி சோதனை குறித்து அவர் தந்தையிடம் நாம் கேட்டோம். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து சில விளக்கங்களை கொடுத்தார். எனது மகள் தற்போது இந்தியாவில் இல்லை என்று ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த வருமான வரி சோதனை குறித்து தனது மகளுக்கு இதுவரை தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உரிய வருமான வரிகளை எனது மகள் செலுத்தி வருகிறார் என்றும், அதுபோல வருமான வரி ஏய்ப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பதாகவும் இதுபோன்ற செயல்களில் தாங்கள் ஈடுபடவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதேபோல இவரது வீடு ஹைதராபாத்திலும் இருக்கிறது. அந்த பகுதியிலும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கணேஷ், சமந்தா இல்லம் தவிர வருமான வரி சரியாக செலுத்தவில்லை என்கிற காரணத்துக்காக வேறு யார் வீடுகளில் எல்லாம் சோதனை நடக்கிறது? கணேஷ், இன்று காலை 8 மணியிலிருந்து நடிகர் விஜய், புலிப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார், அப்புறம் சிபு, இதே போல கலைப்புலி தானு, இதைத் தொடர்ந்து நடிகை நயன்தாரா, அப்புறம் நடிகை சமந்தா, அதுக்கப்புறம் பைனான்சியர் மதுரை அன்பு ஆகியோர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300க்கும், அதாவது இந்தியா முழுவதும் 32 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தனித்தனியாக குழுவாக பிரிந்து இன்று காலை 8 மணியிலிருந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புலிப்படம் தனியாக ஒரு சோதனையாகவும், வருமான வரி ஏய்ப்பு செய்ததாக தனியாக ஒரு சோதனையாகவும், தனித்தனியாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நடிகை சமந்தா வீடு பல்லாவரத்தில் இருக்கிறது. இங்கேயும் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது. தற்போது நான் அங்குதான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருடைய வீடு ஹைதராபாத்திலும் இருக்கிறது. அங்கேயும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதே போல நடிகை நயன்தாராவின் வீடு கொச்சினில் இருக்கிறது. அந்த பகுதியிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல புலி படத்தின் மற்றொரு தயாரிப்பாளரான சிபுவின் வீடு திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. அவரது வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மற்றொரு தயாரிப்பாளரான PT செல்வகுமார், அதாவது நடிகர் விஜயின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய PT செல்வகுமாரின் வீடு தசரதபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் நீலாங்கரையில் உள்ள நடிகர் விஜய் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அவரது அலுவலகமான சாலிகிராமத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்த சோதனை இன்று மாலை 6 மணி வரை நீடிக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கணேஷ், நிறைய விரிவான தகவல்களை சொன்னீர்கள். எங்கெல்லாம் இந்த சோதனைகள் நடக்கிறது என்று. நீங்கள் இருப்பது சமந்தாவின் வீட்டருகே இருக்கிறீங்க. சமந்தாவின் வீட்டிலிருந்து இதுவரையில் ஏதாவது ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதா, அல்லது சமந்தா தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கணேஷ், அவரது தந்தை செய்தியாளர்களை சந்தித்தார். ஜோசப் பிரபு அவரது பெயர். அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது எனது மகள் எந்த ஒரு வருமான வரி ஏய்ப்பும் அவர் செய்யவில்லை என்றும், இது போன்ற ஒரு தவறான புகாரின் அடிப்படையில் தான் இவர்கள் சோதனை நடத்தி வருகிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அவர் தந்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரை எந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுக்கவில்லை. 8 மணி அளவில் 2 வாகனங்களில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த பல்லாவரத்தில் உள்ள நடிகை சமந்தா வீட்டில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவருடைய வங்கி கணக்கு, அவர் தந்தையுடைய வங்கி கணக்கு, அவருடைய தாயாருடைய வங்கி கணக்கு என தனித்தனியாக வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தற்போது சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையில் 8 மணியில் வந்தவுடன் முதல் கட்டமாக அவர் தந்தையிடம் மற்றும் அவர் தாயாரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இதனுடைய ஆவணங்களை தற்போது சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கணேஷ், சுப்பிரமணியன், தற்போது நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்படங்கள் எந்த திரைப்படம் வெளிவந்தாலும் அந்த வெளியீட்டிற்கு முன்பாக நிச்சயமாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டு வருகிறது. இது ஒரு வாடிக்கையாகவே இருக்கிறது. விஜயின் படங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. தற்போதும் புலி திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் பின்னணியில் வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா?
இது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் புலி படத்தின் தயாரிப்பாளர்களான பி.டி. செல்வகுமார், சிபு ஆகியோர் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 கோடி அளவில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சினிமா வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதில் கருப்பு பணம், அதாவது கணக்கில் காட்டாத கருப்பு பணங்கள் புழக்கத்தில் விடப்பட்டு அதன் மூலமாக படம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக ஒரு புகார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்ற விவரங்கள் இதுவரை தெரிய வரவில்லை. கணேஷ்.